ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் ஏ பார்ட்னர். ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அட்மிஷன் ஆஃப் ஏ பார்ட்னர் பார்த்தோம். அதில் வந்து எல்லாமே முடிச்சிட்டோம். நம்ம வந்து வெறும் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அது மட்டும் தான் பார்க்கணும். அதுவும் இதுவும் இந்த 2 சப்ஜெக்ட்லையுமே சேர்த்து நான் உங்களுக்கு டேரெக்டாக எடுக்கிறேன். அது வந்து டேரெக்டாக எடுத்தால் உங்களுக்கு நல்லா புரியும் அப்படிங்கிறது தான் நான் நினச்சிட்ருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து இல்லைனா லைவ் கிளாஸில் எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் ஏ பார்ட்னர். இப்போ அட்மிஷன் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் ரிட்டையர்மெண்ட்டும். ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரிட்டையர்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ரிட்டையர்மெண்ட்டில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ட்ரோடக்ஷன், அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஆன் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் பார்ட்னர். ஸோ ஒரு பார்ட்னர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது, அதாவது வந்து அவருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் அவரால் என்ன பண்ண முடியாது, பார்ட்னராக செயல்பட முடியாது. தென் யூ கோ ஃபார் அ ரிட்டையர்மெண்ட். சரியா? அப்போது அதுக்கப்புறம் என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த சம்ஸ். ஓகேவா? அடுத்தது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், ரிசர்வ்ஸ் அண்ட் லாஸஸ். அதே மாதிரி அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸையும் ரிசர்வ்ஸ் அண்ட் லாஸஸையும் நம்ம என்ன பண்ணணும், பிரித்து தரணும். ஓகேவா? அடுத்தது ரீவேல்யூஷன் ஆஃப் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், நீங்கள் அட்மிஷன்லேயே பார்த்துருப்பீங்க. அசட்ஸையும் லைபிலிட்டிஸும் நம்ம என்ன பண்ணுவோம், ரீவேல்யூட் பண்ணுவோம். அடுத்து டெட்டர்மினேஷன் ஆஃப் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் கெய்னிங் ரேஷியோ. இதுக்காக நம்ம என்ன பண்ணோம், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் கெய்னிங் ரேஷியோவும் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது வந்து நம்ம அட்மிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிப்போம். இதில் வந்து நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ, கெய்னிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். சரியா? அதாவது வெளியே போகிற பார்ட்னர்ஸ் கிட்டேருந்து ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸ் வந்து கெயின் பண்ணுவாங்க. அதனால தான் இதுக்கு பேர் கெய்னிங் ரேஷியோ. அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் குட்வில். ஸோ குட்வில்லுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஃபார் கரண்ட் இயர் ப்ராஃபிட் ஆர் லாஸ் அப் டு த டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். அதாவது கரண்ட் இயரோடைய எப்படின்னா கரண்ட் இயர் கம்ப்ளீட் ஆகாமையே பார்ட்னர்ஸ் என்ன பண்ணுவார், ரிட்டையர்மெண்ட் ஆகுவார். அப்போது அவர் எந்த மந்த் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காரோ அந்த மந்த் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்கு வந்து அந்த கரண்ட் இயர் ப்ராஃபிட்டையும் லாஸையும் என்ன பண்ணணும், கொடுக்கணும். ஸோ அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட். அப்புறம் செட்டில்மெண்ட் ஆஃப் த அமௌண்ட் டியூ டு த ரிட்டையரிங் பார்ட்னர். அப்புறம் இதுதான் ஃபைனல், நம்ம ரிட்டையர் ஆகிற பார்ட்னருக்கு நம்ம பே பண்ண வேண்டிய அமௌண்ட். ஓகேவா? ஸோ அடுத்தது இதில் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது டெத் ஆஃப் ஏ பார்ட்னர். அட்ஜஸ்ட்மெண்ட் ரெக்வயர்ஸ் ஆன் த டெத் ஆஃப் ஏ பார்ட்னர். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிட்டையர்மெண்ட்டுக்கும் டெத்துக்கும் சின்ன டிஃப்ரென்ஸ் தான் வரும். நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், டெத்தை வந்து கிளியராக புரிஞ்சிக்க முடியும். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே லேர்னிங் ஆப்ஜெக்டிவ் என்ன கொடுத்துருக்காங்க, டு எனேபிள் த ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் ஏ பார்ட்னர். இப்போ நீங்கள் நாளைக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த பார்ட்னர்ஷிப்போடைய அக்கௌண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நார்மலாக ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் மாதிரி இல்லாமல் அது என்ன கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த கான்செப்டை, இந்த சப்ஜெக்டை நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. நாளைக்கு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது, நீங்கள் அந்த அக்கௌண்ட்ஸ் ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா உங்களால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? ஸோ அடுத்தது ப்ரிப்பேர் த பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட்ஸ் ஆன் ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் ஏ பார்ட்னர். சரியா? அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா ப்ரிப்பேர் த பார்ட்னர்ஷிப் அக்கௌண்ட் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ரெடி பண்ணுறோம். சரி, எப்பப்போ ரிட்டையர்மெண்ட் அண்ட் டெத் ஆஃப் பார்ட்னர் ரெடி பண்ணுறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட் நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்த்துக்கலாம். சரியா? ஸோ வென் எ பார்ட்னர் லீவ்ஸ் ஃப்ரம் எ பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் இட் இஸ் நோன் ஆஸ் ரிட்டையர்மெண்ட். சரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்லேருந்து பார்ட்னர் வந்து வெளியே போகும்போது அதை நம்ம என்ன சொல்கிறோம், ரிட்டையர்மெண்ட் சொல்கிறோம். The reason for the retirement of a partner may be illness. இது என்னென்ன ரீசன்ஸ்னால வந்து அவர் ரிட்டையர் ஆவார்னா, இல்னஸ், அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடல் நலம் இல்லாமல் இருக்கலாம், ஓல்ட் ஏஜ், பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி எல்ஸ்வேர். சரியா? அதாவது அவருக்கு வந்து ஏஜ் வந்து முடிஞ்சிருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வேறு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேறு கன்சர்னில் கிடைக்கலாம். சரியா? ஸோ அதே மாதிரி டிஸ்அக்ரிமெண்ட் வித் அதர் பார்ட்னர்ஸ். அதே மாதிரி அவங்களுடைய அந்த உறவு வந்து என்ன ஆகலாம், அதர் பார்ட்னர்ஸோட. சரியா? அதாவது வந்து கம்பெனியில் இருக்க அதர் பார்ட்னர்ஸோட அவங்களுக்கு ஏற்பட்ட உறவு வந்து முறிந்து போகும் பட்சத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு வந்து கோருவாங்க. சரியா? அண்ட் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் ஏ பார்ட்னர் எக்ஸிஸ்டிங் அக்ரிமெண்ட் கம்ஸ் டு அன் எண்ட். ஸோ இங்கே ரிட்டையர்மெண்ட்டில் வந்து என்ன ஆகுனா, அவங்க போட்ட முன்னாடி அக்ரிமெண்ட் வந்து என்ன ஆகும்னா முடிவுக்கு வருது. த ஃபார்ம் இஸ் ரீகான்ஸ்டிடியூட் அண்ட் அதர் பார்ட்னர்ஸ் கண்டினியூ த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் வித் ஏ நியூ அக்ரிமெண்ட். ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய அக்ரிமெண்ட் முடிவுக்கு வரும்போது என்ன ஆகும்னா கம்பெனி வந்து என்ன பண்ணணும்னா ரீகான்ஸ்டிடியூட் பண்ணோம். சரியா? நியூ அக்ரிமெண்ட்டோட ரீகான்ஸ்டிடியூட் பண்ணோம். சரியா? அதுக்கான அக்கௌண்ட்ஸை தான் நம்ம இங்கே போட போகிறோம்.
சரியா. பார்ட்னர் ஒரு ரிட்டையர்ஸ் ஃப்ரம் த ஃபார்ம் இஸ் கால்ட் அண்ட் அவுட் கோயிங் பார்ட்னர் ஆர் ரிட்டையரிங் பார்ட்னர். ஒரு பார்ட்னர் வந்து வெளியே போகிறாரு அப்படிங்கிற பட்சத்தில், ரிட்டையர் ஆகிறாரு பட்சத்தில் நம்ம அவர் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இஸ் அவுட் கோயிங் பார்ட்னர் ஆர் ரிட்டையரிங் பார்ட்னர். சரியா. செக்ஷன் 32(1) ஆஃப் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ஸ்டேட் தட் எ பார்ட்னர் மே ரிட்டையர் ஃப்ரம் த ஃபார்ம். சரியா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 32(1) இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 என்ன கன்வே பண்ணுதுன்னா, பார்ட்னர் வந்து எப்போ ரிட்டையர் ஆக முடியும் அப்படின்னு பார்த்தோன்னா, வித் த கன்சென்ட் ஆஃப் த ஆல் த அதர் பார்ட்னர்ஸ். சரியா. அவர் ரிட்டையர் ஆகும் போது அதர் பார்ட்னர்ஸும் வந்து என்ன பண்ணால் அவங்களுடைய கன்சென்ட் வந்து வேணும். சரியா. சரி. அடுத்தது இன் அக்கார்டன்ஸ் வித் அன் எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட் பை த பார்ட்னர்ஸ். அதே மாதிரி வந்து அவர் வந்து அவருடைய முன்னாடியே அவர் என்ன பண்ணணும், தெரிவுபடுத்திருக்கணும். அவருடைய அக்ரிமெண்ட் மூலமாக அவர் என்ன பண்ணியிருக்கணும், தெரிவுபடுத்தியிருக்கணும். சரியா. அடுத்தது the partnership is at will by giving notice in writing to all other partners of his intention to retire. சரியா. சரி. இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஸ் அக்ரிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் அவங்க முன்னாடியே போட்ட அக்ரிமெண்ட்டில் வந்து அது டேட் ஆஃப் மெச்சூரிட்டி வந்திருக்கலாம், அதனால் அவர் என்ன பண்ணிக்கலாம், பார்ட்னர்ஸ் வெளியே வந்திருக்கலாம். சரியா. அப்படி இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவராக வந்து அவர் விலகும் போது, பார்ட்னர்ஸாக வந்து விலகும் போது அவர் என்ன பண்ணணும், ஒரு நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணணும். எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் என்ன பண்ணணும், அவருடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கான இன்டென்ஷனை வந்து அவர் தெரியப்படுத்தணும். சரியா. அடுத்தது த ரிட்டையரிங் பார்ட்னர் இஸ் லைபிள் ஃபார் ஆல் த ஆக்ட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் அப் டு த டேட் ஆஃப் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட். ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகிற அந்த டேட் வரைக்கும் அவர் என்ன பண்ணணும், எல்லாத்துக்கும் அவர் என்னது லைபிள், அவர் வந்து பொறுப்பு. ஓகேவா. அவர் வந்து இல்லை நான் ரிட்டையர் ஆகிட்டேன், ஏன்னா நான் வந்து இந்த லாஸ் வந்து நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல முடியாது. எந்த டேட் வரைக்கும் அவர் ரிட்டையர் ஆகிறாரோ அது வரைக்கும் அவர் பொறுப்பு. இட் இஸ் நெசசரி ஃபார் த ரிட்டையரிங் பார்ட்னர் டு கிவ் எ பப்ளிக் நோட்டீஸ் ஆஃப் ஹிஸ் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் த ஃபார்ம் டு கெட் ரிலீவ்ட் ஃப்ரம் த லயபிலிட்டிஸ் டு த தேர்ட் பார்ட்டிஸ் ஃபார் த ஆக்ட்ஸ் ஆஃப் த ஃபார்ம் ஆஃப்டர் த ரிட்டையர்மெண்ட். இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, ரிட்டையரிங் பார்ட்னர் வந்து இப்போ என்ன பண்ணணும், ஒரு பப்ளிக் நோட்டீஸ் வந்து என்ன பண்ணணும், இஷ்யூ பண்ணணும். சரியா. பப்ளிக் நோட்டீஸ் வந்து இஷ்யூ பண்ணணும். notice of his retirement from the firm to get relieved from the liabilities to the third parties for the acts of the firm after the retirement. சரியா. ஏதாவது எப்படின்னா, அவர் வந்து ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும். அதாவது வந்து தேர்ட் பார்ட்டிஸ்க்கு பே பண்ண வேண்டிய லைபிலிட்டியிலேருந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, விலகிட்டார், எல்லா பொறுப்புகளுக்கும் அவர் விலகிறாரு அப்படிங்கிற அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும், ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும். ஓகேவா. அதுதான் ஒரு நோட்டீஸ் வந்து பெறுவார். ஓகேவா. அடுத்தது த ரிமைனிங் பார்ட்னர்ஸ் மஸ்ட் செட்டில் த அமௌண்ட் டியூ டு த ரிட்டையரிங் பார்ட்னர். ஸோ அது முடியும் போது அவர் என்ன பண்ணணும், ரிமைனிங் பார்ட்னர்ஸ் வந்து அவருக்கு பே பண்ண வேண்டிய, செட்டில்மெண்ட் ஆக வேண்டிய அமௌண்ட்டை வந்து என்ன பண்ணணும், பே பண்ணணும். சரியா. அடுத்தது அட்ஜஸ்ட்மெண்ட் ரெக்வயர்ட் ஆன் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எ பார்ட்னர். ஸோ இங்கே ரிட்டையர்மெண்ட் வரும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும் பார்த்தீங்கன்னா, ஆன் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எ பார்ட்னர் ஜென்ரலி த மியூச்சுவல் ரைட்ஸ் ஆஃப் த கண்டினியூயிங் பார்ட்னர்ஸ் சேஞ்ச். அப்போ என்ன ஆகும்னா, அவங்களுடைய மியூச்சுவல் ரைட்ஸ் வந்து என்ன ஆகும், சேஞ்ச் ஆகும். சப்போஸ் வந்து பாருங்களேன், இப்போ 3 பார்ட்னர் இருக்காங்க, ABC இருக்காங்க. அவங்க 5:3:2 வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, மியூச்சுவலாக என்ன பண்ணிக்கிறாங்க, பிரிச்சுக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி போகும்போது அப்போ என்ன இருக்கும், 5:3 தான் இருக்கும். அப்போ இந்த 2க்கு என்ன பண்ணுவாங்க, நியூவாக ஒரு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிச்சி அது பிரகாரம் என்ன பண்ணுவாங்க, பிரிச்சுப்பாங்க. அப்படி இல்லைன்னா இன்னொரு பார்ட்னரை சேர்க்கும் போது அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுப்பாங்க. The retiring partner is liable for all the acts which are carried out by the firm until the date of his retirement from the firm. அதாவது வந்து அந்த நிறுவனத்தில் அவர் ஒர்க் பண்ண எல்லா நாட்களும், அதே மாதிரி வந்து அவர் எப்போ வந்து ரிட்டையர் ஆகிறோ அது வரைக்கும் அவருடைய எல்லா விதமான அவருடைய செய்கைகளுக்கும் அவர் என்ன, ஒரு பொறுப்பாகிறார். Hence the accumulated profits, losses and reserves up to the date of his retirement is to be distributed to all the partners. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரிக்கப்படாத ப்ராஃபிட்ஸ். சரியா. அதுக்கு அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ், அப்புறம் அதுவே லாஸாக இருந்தால் அப்புறம் ரிசர்வ்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிப்பாங்க, பிரிச்சுப்பாங்க. ஓகே. அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஹேவ் டு பி ரீவேல்யூட் அண்ட் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் ரீவேல்யூஷன் இஸ் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு த ஆல் த பார்ட்னர்ஸ். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேட் வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை வந்து என்ன பண்ணுவாங்க, ரீவேல்யூ பண்ணுவாங்க. ஸோ அந்த ரீவேல்யூ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிப்பாங்க, பிரிச்சுப்பாங்க. த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் நெசசரி அட் த டைம் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் எ பார்ட்னர். அப்போது ஒரு பார்ட்னர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகும்போது இந்த ஃபாலோயிங் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து என்ன ஆகும்னா, கண்டிப்பாக என்ன பண்ணும், தேவைப்படும். ஓகேவா.